அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் சாரீஸ் யூடியூப் சேனலுக்குள்ளே அன்புடன் வரவேற்கிறது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 70%லேருந்து 80% வீடியோ பார்க்குறாங்கன்னா 30% வந்து ஜஸ்ட் மட்டும் வீடியோ மட்டும் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். சரி, கண்டிப்பாக நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்டேட் வரும். உங்களுக்கு அதனால் நீ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ரகம். அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 6 கஜம். இந்த 6 கஜத்தில் இருக்கிற டிசைன்ஸை அப்படி ஒரு 9 ஹார்ஸாக தயார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 9 ஹார்ஸை பொறுத்தவரையும் இந்த டைமண்ட் பெட்டு தான் வரும், மாடல் பெட்டு வரும், அதே தலைப்பு வரும், இல்லை அதே புட்டா, இல்லைன்னா மயில் பார்டர், அது மாதிரி தான் வரும். இது வந்து ஒரு டர்னிங் பார்டர். அதாவது ஒரு 6 கஜத்தில் ஒரு டர்னிங் பார்டரை அப்படி ஒரு 9 கஜமாக போட்டு தயார் பண்ணி பார்க்கலாமா, எப்படி இருக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அந்த தயார் பண்ணி புடவை வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10.5 கஜம் இது. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எங்கிட்ட வராங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் டைமண்ட் பார்டரே, அதாவது ஒரு 10 to 15% எப்பயுமே டைமண்ட் பார்டரே பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் பார்டரில் வித்தியாசமாக பண்ணக்கூடாதா, நல்லா இருக்குமே, ஏன் நீங்கள் திரும்ப டைமண்ட் பார்டரே அதே பார்த்து ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஒரு இது வந்து ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கோம். பட் இது வந்து யாரும் தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாராவது தயார் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் டு பி கரெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 10.5 கஜம். டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கொடியில் பார்த்தீங்கன்னா மயில், மேங்கோ, குதிரை, மான், புலி, யானை எல்லாமே இருக்குது. ஆல் அனிமல்ஸ் இருக்குது. இதனுடைய தலைப்பு பிரித்து காட்ட சொல்கிறேன் பாருங்க. இது வந்து மயில், இது வந்து சக்கரம் மயில், ஒரு பக்கம் சக்கரம் ஒரு பக்கம் மயில். இப்போ வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஒரு பிளெயினாக பண்ணலாம். பட் எங்ககிட்ட ரன்னிங்கில் இருக்கிறதுனால 6 கஜம் இருக்கிறதுனால அப்படியே நாங்கள் வந்து இது வந்து 9 கஜமாக பண்ணியிருக்கோம். இது இப்போ இதனுடைய படையை பிரித்து காட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து தலைப்பையும் பார்க்கலாம், அதனுடைய பேக்ரவுண்டும் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஈக்குவல் பார்டர். இதுலேயே நம்ம வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணலாம். ஒரு கான்ட்ராஸ்ட்னால் ஒரு மாம்பழத்தில் போட்டு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பச்சை, இது 2 பக்கம் பச்சை. டர்னிங் பார்டரில் உங்களுக்கு கோர்வையில் டர்னிங் பார்டர் போட்டால் இன்னும் டாப்பாக இருக்கும். பட் இன்னும் இது காசு ரொம்ப எக்ஸ்ட்ரா வரும், எக்ஸ்ட்ரா வேலை வரும். சரி, ஒரு வித்தியாசமாக ஏன்னா இந்த ஒரு லூம்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து 3 சாரீ வரும். இதான் ஃபஸ்ட்டு சாரீ வந்திருக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட் சாரீ உங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறோம். இது ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்டர் தான். அது என்ன டிசைனோ அதே டிசைன் தான் இங்கே வந்திருக்கு. ஏன்னா நம்ம 9 ஹார்ஸ் கட்டும்போது ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சின்னது பண்ண முடியாது. 2 பக்கமும் நம்ம புடவை எங்கே சைஸில் எங்கே திரும்ப என்ன வரும்னு தெரியாதுன்றதுனால ஈக்குவல் பார்டர். இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் ஓவர் ஒர்க்கு. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம 6 ஹார்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம் நம்ம பார்வை போடுறோமோ அங்கே தான் உங்களுக்கு நெருக்கமாக வரும். இது வந்து நாங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவலாகவே பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து தலைப்பில் பார்த்தீங்கன்னா சக்கரம், யாழி, இந்த பக்கம் பார்த்தா மயில், இந்த பக்கம் சின்ன மேங்கோ பண்ணிடுவோம். யூஸ்வலாக இது தலைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் பார்டர் தான் வரும். 3 பட்ட தலைப்பு வரும். ஏன்னா இதில் வந்து சாதாரணமாக கோடு போட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா இவ்வளோ கிராண்டாக பண்ணிவிட்டு, இவ்வளோ கிராண்டாக ஒர்க் பண்ணிவிட்டு இதில் போய் நம்ம வந்து வெறும் சிம்பிளாக பண்ணினோம்னா நல்லா இருக்காதுன்றனால தான் இதுக்கும் நாங்கள் ஒரு கிராண்டை கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து 10.5 கஜம். இது அப்படியே திருப்பி காட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க. இது வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஈவனாக வருது பாருங்க. சக்கரம் மயில். ஏன்னா இது உருவம் வந்து கொஞ்சம் சின்னதாக கூட பண்ணியிருக்கலாம். சின்னதாக பண்ணினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா கொஞ்சம் உருவமும் கொஞ்சம் பெருசாக பண்ணி ஒரு லைனில் வந்து ஒரு 5 டிசைன் 1 2 3 4 5 பண்ணியிருக்கோம் பாருங்க. அதனால் இதில் 5 அதில் 5 பண்ணியிருக்கோம். சரி, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு சாரி. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை இப்போ எல்லாருமே ரொம்ப பார்த்து லைக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது எப்படி இருக்குது இந்த புடவை, இது உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தாலும் நாங்கள் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். அதை கண்டிப்பாக ஃபீட்பேக் பண்ணுங்க.
அடுத்தடுத்த கலர்ஸில் வெவ்வேறு கலர்ஸில் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது ரெண்டாவது நீங்கள் ஒரு மனசு நினைக்கலாம் என்ன ப்ரைஸஸ் ஆகும்னு நினைக்கலாம். புடவை சாரி இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இன்னும் ஒரு தனி வீடியோ ஒன்று போடுவோம் உங்களுக்கு. அதில் என்ன ப்ரைஸஸ் அப்ராக்சிமேட்டாக என்னென்னு கண்டிப்பாக ப்ரைஸ் பண்ணுறோம். யாருக்கா வேணும்னா எங்களை இம்மிடியேட்டாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் புடவை இன்றைக்கி நாளைக்கு கூட கொரியரில் அனுப்புகிறோம். கொரியரில் அனுப்பிச்சா நெக்ஸ்ட் டே டெலிவரி உங்களுக்கு. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேவா? நன்றி, வணக்கம்.